வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டே 2. நேற்று நம்ம பிரபஞ்சத்தோட உருவாக்கத்தை பார்த்தோம். ஆற்றலில் பிறந்த அணுக்கள், அந்த அணுக்களில் தொடங்கிய இந்த பிரபஞ்சம். இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும் உங்களுக்கு. ஆட்டம், அது உயிர் இல்லாதது தானே, அது எப்படி உயிர் உள்ளதா மாறுச்சு, மனிதர்கள் வரைக்கும் பரிணாமம் அடைஞ்சது? வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். பழைய பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பூச்சிகளோ, புழுக்களோ, மிருகங்களோ, மரங்களோ எதுவுமே இல்லை. அங்கே வெறும் அதிகப்படியான வெப்பம் தான் இருந்தது. நீருக்குள்ளார அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்த அணுக்கள் மட்டும்தான் இருந்தது. அந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு அமினோ ஆசிடாக மாறிச்சு. மில்லியன் ஆண்டுகளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் 2 நாளில் நடக்கல, மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருந்தது. பல அணுக்கள் சேர்ந்து அமினோ ஆசிடாக மாறிச்சு. இந்த நிகழ்வு நடக்கும் போது நம்ம ஹீரோ தோன்றுறாரு. அந்த ஹீரோ தான் பாக்டீரியா. அதுக்கு கண்ணு, காது, மூக்கு எதுவுமே கிடையாது, கால் கிடையாது, மூளை கிடையாது. ஆனால் அது நகரும், சாப்பிடும், இனப்பெருக்கம் செய்யும். அதுதான் இந்த உலகத்தில் உயிர் வந்த முதல் செல். நண்பர்களே, அதுதான் நம்ம எல்லோருக்கும் பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு முந்தைய தலைமுறைன்னு சொல்லலாம். அதோட தொடர்பு இன்னிக்கும் நம்ம மனித உடம்புல இருக்குது. மனித உடம்பு மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களோட உடம்புலையும் அதோட தொடர்பு இருக்குது. நீங்கள் இன்னைக்கு இப்போ இருக்கிறீங்கன்னா அதுக்கு அந்த செல் தான் காரணம். உங்கள் தோல், முடி, இதயம், கருப்பை எதை வேணால் வச்சுக்கோங்க. இது அனைத்துமே முதல் செல் வழித்தோன்றல் தான். அதுதான் பாக்டீரியா. நாளைக்கு நம்ம காணப்போவது இந்த செல் எப்படி மாற்றமடைந்து அடிப்படை உயிர்களாகவும் பல பரிமாணங்களும் எப்படி எடுத்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இது வெண்மல்லிகையின் வழங்கும் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். நன்றி.